வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு. பிரபல ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. இன்று குரு பெயர்ச்சி. புதுச்சேரியில் பல்வேறு கோயில்களில் குரு பெயர்ச்சி விழா வழிபாடு. KPY பாலா பெயரில் ஆன்லைன் மோசடி, போலீசார் விசாரணை. இந்திய அஞ்சல் துறை சார்பில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அஞ்சல் சேவை. புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் தொடக்கம். புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து. பொறியியல் மாணவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழப்பு. பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் பிரபல ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுவை அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான எழிலரசன். இவர் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு புதுவையைச் சேர்ந்த 15 வயது பள்ளி மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டது. அப்போது அவர் அந்த மாணவியை காதலிப்பதாக கூறியுள்ளார். மேலும் அவர் மாணவியை கடத்திச் சென்று நண்பர் வீட்டில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். லாஸ்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இது தொடர்பாக புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து எழிலரசனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் ரூபாய் 20,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி சனீஸ்வரன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள குரு பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பெயர்ச்சி விழாவில் குரு பகவானுக்கு 9 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் இன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 11:07 மணிக்கு பிரவேசித்தார். இதனையொட்டி புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள சனீஸ்வரன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள குரு பகவான் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து குரு பகவானுக்கு 1008 லிட்டர் பால் மற்றும் 108 லிட்டர் நெய், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 9 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றது. குரு பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் நெய்விளக்கு ஏற்றி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து சீதாராமன் குருக்கள் கூறும்பொழுது, குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதன்படி இன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு சரியாக 11:07 மணிக்கு பிரவேசித்தார். இதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். எனவே குரு பகவானை அனைவரும் வழிபடுமாறு கேட்டுக்கொண்டார். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் இன்று பெயர்ச்சி அடைந்ததைத் தொடர்ந்து திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அலங்காரத்தில் குரு பகவான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நவகிரகங்களில் நன்மைகளை வாரி வழங்குபவரான குரு பகவான் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சியாவார். இந்த ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமையான இன்று காலை 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இதனையொட்டி திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் காலை 10:30 மணிக்கு யாகசாலை ஆரம்பம், புண்ணியகாவாசனம், மகா சங்கல்பம், யாகம் கடம் புறப்பாடு, திருமஞ்சனம், மகா ஆரத்தி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகார பூஜை செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் உபயதாரர் வில்லியனூர் தனலட்சுமி உயர்தர சைவ உணவகம், திருக்காஞ்சி கிராமவாசிகள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே
சின்னத்திரை நடிகர் KPY பாலா பெயரில் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு தொடங்கி ரூபாய் 18,000 மோசடி செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவர் இன்ஸ்டாகிராமில் கணக்கு வைத்துள்ளார். அவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சின்னத்திரை மற்றும் திரைப்படங்களில் நடித்து வரும் KPY பாலா பெயரில் குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நிதி உதவி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை உண்மை என நம்பிய அவர் ரூபாய் 18,000 ஆன்லைன் மூலம் அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் சந்தேகமடைந்து விசாரித்த போது நடிகர் பெயரில் மர்ம நபர்கள் போலியான இன்ஸ்டாகிராம் கணக்கு தொடங்கி பண மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சமூக வலைதளங்களில் பிரபலங்களின் பெயரில் வரும் கணக்குகளை சரிபார்க்காமல் பணம் அனுப்ப வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய அஞ்சல் துறை சார்பில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஃப்ரீ வைஃபையுடன் மேம்படுத்தப்பட்ட புதிய தலைமுறை என்ஜன் அஞ்சலக சேவை இன்று தொடங்கப்பட்டது. இந்திய அஞ்சல் துறை நாடு முழுவதும் உள்ள தனது பாரம்பரிய அஞ்சலக கட்டமைப்புகளை அதிநவீன அடுத்த தலைமுறை அஞ்சலகங்களாக மாற்றி அமைக்கும் தேசிய அளவிலான திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் உள்ள முக்கிய அஞ்சலகமான தன்வந்திரி நகர் அஞ்சலகம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில், குறிப்பாக இளம் தலைமுறை ஜென்ஸை கவரும் வகையில் முற்றிலுமாக நவீனமயமாக்கப்பட்டு புதிய வடிவம் பெற்றுள்ளது. இந்த அதிநவீன தன்வந்திரி நகர் என்ஜன் அஞ்சலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகர மண்டலம் அஞ்சல் துறை இயக்குனர் மேஜர் மனோஜ், புதுச்சேரி கோட்டம் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் இனகொல்லு காவ்யா மற்றும் அஞ்சல் துறையின் அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஸ்பீட் போஸ்ட், பார்சல், சேமிப்பு வங்கி உள்ளிட்ட அஞ்சல் சேவைகள் ஒரே இடத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் விரைவாக வழங்கப்பட உள்ளன. வாடிக்கையாளர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் விரைவாக சேவை பெறும் வகையில் கவுண்டர்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இலவச வைஃபை வசதி, டிஜிட்டல் கட்டண சேவைகள் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர் சேவை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமை அஞ்சலகம் உள்ளிட்ட கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து அஞ்சலகங்களிலும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை புதிய சேவை நடைமுறையில் இருக்கும் என அஞ்சல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக புதிய தலைமுறை ஜென்சி இளைஞர்களை குறிவைத்து அவர்களை ஈர்க்கும் வகையில் இந்த புதிய தொழில்நுட்ப சேவை துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பொறியியல் மாணவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பாண்டி நகரைச் சேர்ந்தவர் மோகன் துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் 20 வயதான கேசவன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று காலை அதே கல்லூரியில் படிக்கும் தனது நண்பரான பெரிய காலாப்பட்டு மனோஜ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். வாகனத்தை மனோஜ் ஓட்ட கேசவன் பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருந்தார். இருசக்கர வாகனம் ரெட்டியார்பாளையம் பவழக்காரன் சாவடி அருகில் வந்தபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கேசவன் சாலையிலும் மனோஜ் மறுபுறமும் விழுந்துள்ளனர். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்தின் சக்கரம் கேசவன் மீது ஏறி நசுங்கி கேசவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனை கண்ட பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து வடக்கு போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆய்வாளர் வேலையன், A2 பாலச்சந்தர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து நடந்ததும் அங்கிருந்த பொதுமக்களில் சிலர் 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து விபத்தில் மாணவர் உயிரிழந்ததை தெரிவித்துள்ளனர். ஆனால் பெரும்பாலும் சடலங்களை கொண்டு செல்ல 108 வாகனம் வருவதில்லை. போலீசாரின் வாகனம் மட்டுமே விபத்து மற்றும் தற்கொலை செய்தவர்களின் உடலை எடுத்து செல்வது வழக்கம். அந்த சமயத்தில் போலீசாரின் வாகனமும் திருக்கனூரில் இருந்து ஒரு சடலத்தை எடுத்துச் சென்று கொண்டிருந்தது. இதனால் சடலத்தை எடுத்துச் செல்ல வாகனம் ஏதுமின்றி சில மணி நேரம் சடலம் சாலையின் ஓரத்திலேயே கிடந்துள்ளது. இதனால் அங்கு கூட்டம் கூடவே பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. இதனையடுத்து மாணவன் உயிருக்கு போராடுவதாக கூறி 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு மாணவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது.
மாணவர் விபத்தில் உயிரிழந்த செய்தி அறிந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 6 லட்சம் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பெரியகடை காவல் நிலைய சரக பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 6 திருட்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டுகளை கட்டுப்படுத்த டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கண்காணிப்பிலும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எஸ் எரகட்டி வழிகாட்டுதலின்படியும் சிறப்பு போலீஸ் குழு அமைக்கப்பட்டது. ஆய்வாளர் ஜெயசங்கர் தலைமையில் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் அடங்கிய குழுவினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி வெங்கடா நகர் 45 அடி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை சந்தேகத்தின் பேரில் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர்கள் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ஆலத்தை பள்ளத்தை சார்ந்த பரதராஜ் மற்றும் உடையார்பாளையம் மீன்சுருட்டி அஞ்சல் மெயின் ரோட்டைச் சேர்ந்த 28 வயதான விஜய் என்பதும் தெரிய வந்தது. அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் புதுவை நீடராஜப்பயர் வீதி அமுதசுரபி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருட்டு வாகனம் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் மேலும் 6 இருசக்கர வாகனங்களை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட வரதராஜ் தனியார் நிறுவனத்தில் பெல்டராக பணியாற்றி வருபவர். இவர் மீது ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் 7 திருட்டு வழக்குகள் உள்ளன. விஜய் மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்துவிட்டு கோழிப்பண்ணையில் வேலை பார்த்து வருகிறார். இவர் மீது மீன்சுருட்டி காவல் நிலையத்தில் 2 அடிதடி வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. போலீஸ் காவல் விசாரணை முடிவடைந்த நிலையில் இருவரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களுக்கு சீரான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முக்கியமான ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களுக்கு சீரான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முக்கியமான ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை முன்வைத்து வரும் பொறியாளர் ஜி மனுநீதி அவர்களின் தலைமையிலான குழுவினர் புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து ஆய்வு மேற்கொள்வதற்கான அனுமதியை புதுச்சேரி போக்குவரத்து எஸ்பி ரச்சனா சிங் அவர்களிடமும் போக்குவரத்து உயர் அலுவலர்களிடமும் நேரில் சந்தித்து பெற்றனர். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்த சந்திப்பில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் குழுவினரும் உடன் இருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொறியாளர் ஜி மனுநீதி தலைமையிலான தொழில்நுட்ப குழுவினர் புதுச்சேரி நகரின் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படும் முக்கிய இடங்களில் நேரடி கள ஆய்வுகளை மேற்கொண்டனர். குறிப்பாக சிவாஜி சிலை சந்திப்பு, மரப்பாலம், சிக்னல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய போக்குவரத்து மையங்களில் வாகனம் ஓட்டம், சிக்னல் நேர ஒழுங்குகள், சாலை அகலம், வாகன திருப்பங்கள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் புதுச்சேரியில் ஸ்மார்ட் டிராஃபிக் சிஸ்டம், சிக்னல் ஒருங்கிணைப்பு, மாற்றுப்பாதை திட்டங்கள், நெரிசல் குறைப்பு தொழில்நுட்பங்கள் போன்ற பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனைகள்
பரிமாறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி நகரின் போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்தி மக்கள் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் துணை மின் நிலையம் அமைப்பது குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதிகளில் உள்ள பழுதடைந்த எரியாத மின்விளக்குகள், மின்கம்பங்கள் ஆகியவற்றை மாற்றவும், துணை மின் நிலையம் அமைப்பது சம்பந்தமாகவும் மேனாள் சபாநாயகரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஆகியோர் குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் உள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் மின்துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை செய்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மின்துறை உதவி பொறியாளர் சந்திரசேகரன், இளநிலை பொறியாளர்கள் ஹரிஹரன் மற்றும் பவித்ரன் ஆகியோரை அழைத்து லாஸ்பேட்டையில் மின் விளக்குகள் எரியாததால் அடிக்கடி குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும், விரைந்து அந்த விளக்குகளை சீரமைக்க வேண்டும் எனவும், பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றவும், தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை தகுந்த மின்கம்பங்கள் அமைத்து சரி செய்யவும், அனைத்து பகுதிகளிலும் ஏற்படும் மின் தட்டுப்பாடு மற்றும் மின்னழுத்த குறைபாட்டை சரி செய்ய லாஸ்பேட்டை பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கவும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மின்துறை உதவி பொறியாளர் பராமரிப்பு பணிகளை உடனே மேற்கொண்டு குறைகளை சரி செய்வதாக தெரிவித்தார். அப்போது NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு, பிரபல ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. இன்று குரு பெயர்ச்சி, புதுச்சேரியில் பல்வேறு கோயில்களில் குரு பெயர்ச்சி விழா வழிபாடு. KPY பாலா பெயரில் ஆன்லைன் மோசடி, போலீசார் விசாரணை. இந்திய அஞ்சல் துறை சார்பில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அஞ்சல் சேவை, புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் தொடக்கம். புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து, பொறியியல் மாணவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழப்பு.